ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்ல கவனிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் அவன் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவார்கள். அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாய் அவர்கள் மாறுவார்கள். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ளது. தேவனால் அனுப்பப்படுகிற வார்த்தை காரியங்களை வாய்க்காமல் திரும்பி வெறுமையாய் தேவன் பக்கமாய் செல்ல முடியாது. எதற்காய் அனுப்பினாரோ அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாகத்தான் அந்த வார்த்தைகள் செய்து முடித்து தேவன் பக்கமாய் திரும்பும். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நல்ல கவனிங்க, வெறுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்பாது. அனுப்பினவரின் தீர்மானங்களையும் அனுப்பினவரின் திட்டங்களையும் அது நிறைவேற்றி அவர் பக்கமாய் திரும்பி செல்லுகிறது. இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, 1000 நீ பெருகுவாய். ஓ சூப்பர்லாங்க. நீ கலங்காத, சிறியவன் பலத்த ஜாதியுமாய் அவன் மாறுவான். உன் வாழ்க்கை பலத்த ஜாதியாய் அற்புதமாய் உன் சந்ததி பெருகி நீ மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 1000 பெருகுவேன் சொல்லுங்க. நான் 1000 பெருகுவேன், 1000 பெருகுவேன். என் சந்ததிகள் 1000 பெருகுவார்கள். என் ஐஸ்வர்யங்கள் பெருகும் இயேசுவின் நாமத்தினால். ஆனா அதுக்கு வழியே இல்லை, சோர்ஸ் இல்லை. கண்ணை திறந்து எவ்வளவு தூரம் பார்த்தாலும் எனக்கு வழி இல்லை. யோசித்து பாருங்க. வெறுமையாய் தேசத்தை விட்டு புறப்பட்ட ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார் மகனே அப்படின்னார். எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா நட, எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமா பயணி. நீ போகிற இடமெல்லாம் உனதாய் மாறும். நீ போகிற இடமெல்லாம் கால் வைக்கின்ற இடங்களில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ அது உன் சொந்த இடமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னாருங்க. அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தார். தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தார். ஒன்றுமில்லாமல் சந்ததி இல்லை. ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை. கர்த்தர் சொல்ல, புறப்படு, வானத்தை அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கடலை பார், கடல் இருக்கிற மணல்களை எண்ண முடியுமா உன்னால்? முடிந்தால் எண்ணிப்பார். அந்த அளவுக்கு ஒரு சந்ததி இருக்கும். தைரியமாய் இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். முடியாது என்று தெரிந்து விசுவாசித்தார். ஓ என்னால முடியாது ஐயா, என் சரீரம் செத்து போனது, சாராளின் கற்பம் செத்து போனது. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தார், விசுவாசித்தார், விசுவாசித்தார். ஒருவேளை மருத்துவர் சொல்லி இருக்கலாம், இந்த வியாதி உன் மரணத்தின் வியாதி, மரணம் நிச்சயமாய் உண்டாகும், உன் வாழ்நாளெல்லாம் நீ கஷ்டப்படணும், இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது. மருத்துவம் சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவங்க கண்டதை சொல்லுவார்கள், சொல்லி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்க பண்ணுவேன். உன் வியாதி பெருகாது, உன் பலவீனம் பெருகாது, கேன்சர் கிருமிகள் வளராது. இயேசுவின் நாமத்தினால நீ வளருவாய், நீ மகிழ்ந்திருப்பாய். உன்னை 1000 பெருக பண்ணுவேன். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உன் வாழ்நாட்கள் மகிழ்ந்திருக்கும். நீ பயப்படாத, நீ கலங்காத. இதைதான் தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், நானே தீவிரமாய் நடப்பிப்பேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு? நானே. நீங்க நினைக்கல, யார் செய்வார் எனக்கு? இது யாரால் கூடும்? இது மனுஷரால் கூடாது. உங்களுக்கும் எனக்கும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மனுஷரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவன் ஒருவரை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஓ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏற்ற காலத்திலே உனக்கு அது நிறைவேறும்.
நீ கலங்காத. அதை குறித்து யோசித்து வாழ்க்கை வீணாக்கிறாத. ஐயா நடக்கலையே, ஐயா நடக்கலையே, என்னைக்கு நடக்கும்? குறி கேட்க ஓடாத. யாருக்கிட்டையுமே குறி கேட்டது எப்போ நடக்குன்னு கேட்க போகாத. என் பிள்ளைக்கு எப்போ திருமணம் நடக்க கேட்காத. நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார்னா நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நடக்கும். யாராலும் அதை மாற்ற முடியாது. சொன்னவர் தேவன், சொன்னவர் தேவன். மனுஷனை தேடி ஓடுகிறோம். மனுஷன் வாயிலிருந்து வராத ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நடக்கும். தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்ம கூட தீவிரம் காட்டாமல் இருப்போம். சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கும். தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தீவிரமாய் நான் செய்து முடிப்பேன். உன் பிள்ளைக்கு வேலை உண்டாகும். தீவிரமாய் செய்து முடிப்பேன். நீ கலங்காத. உன் தரித்திரங்கள் மாறும். தீவிரமாய் செய்து முடிப்பேன். தீவிரமாய் ரீபாகா தள்ளகண்ணா ரதல்லகா ஆம் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. இன்றைக்கு கர்த்தர் தீவிரப்படுகிறார். நம்ம தீவிரப்படுகிறதை காட்டிலும் தேவன் பயங்கரமாக தீவிரப்படுகிறாருங்க. உங்களை மென்ன உயர்த்துவதற்கு, தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அவர் தீவிரம் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பன். கலங்காதீங்க. உங்கள் வாழ்வு சுகமாய் மாறும். அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கும். இன்னைக்கு வெளிப்பட்ட வார்த்தை அப்படியே நடக்கும். கண்களை மூடுவோம். பிதாவே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நீங்கள் சொன்னீங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி. எஸ், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இணைந்திருக்கிற நாங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. இது எங்கள் வாழ்வின் ஆதாரமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இணைந்திருக்கிற பிள்ளைங்க மேலே உம்முடைய ஆற்றல், உம்முடைய பலன் தொடர்ந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.